இன்னைக்கு கடன் மேலாண்மை அப்படிங்கிற வீடியோவை பற்றி தமிழ்ல பார்க்கலாம். இது ஆக்சுவலா இட்ஸ் எ ஜென்ரல் சப்ஜெக்ட், பட் ஸ்டில் சம் கைண்ட் ஆஃப் தாட் இது ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும் இந்த பாடத்தை வச்சு. நான் சிஏடி முரளி. மை கம்பெனி தாரணி கேபிட்டல், which is about to be registered as SEBI registered investment advisor. So we are releasing a lot of finance management related videos. Let us நம்ம வந்து இப்போ கடன் மேலாண்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு கடன் எதுக்கு வாங்குறோம்? நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை நிறைவேற்றணும் நம்ம நினைப்போம். அப்போ அதுக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிற பணம் பத்தாது இல்லைங்களா? அப்போதான் நம்ம வந்து கடன்னு நினைக்கிறோம். ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், நம்மகிட்ட இருக்கிற பணத்தை பத்தாது, அதனால we are going to the bank and getting the money. ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், லைக் தட். ஓகே, இதுல டெட்டில் வந்து கடன் வாங்கி நம்ம கார் வாங்குறது, வீடு கட்டுறது ஈஸி. ஆனா அது டெட்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணும்போது ரெண்டு ஐட்டம் வருது. ஒன்று வந்து வாங்கின கடன் பிளஸ் அதனுடைய காஸ்ட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட். இதுக்கு மேல ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன். ஸோ இந்த மூணுமே நம்ம வி ஹேவ் டு கன்சிடர். நம்ம வந்து முதல்ல கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஓகே, சரி, கடன் வாங்குறது எப்பயுமே நல்லதா? நல்லதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இது கெட்டது கிடையாது. அதாவது கெடுதல் கிடையாது. ஏன்னா நம்ம வாங்குற ஃபண்டை நம்மளால லீவரேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, அதாவது நம்ம 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணி 20% வருதுன்னா டெட் வந்து கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. ஆனால் இது இல்லாமல் நம்ம 10% கடன் வாங்கி ஒன்றும் ரிட்டர்னே இல்லைன்னா அப்போ நம்ம கடன் வாங்குறது இட்ஸ் நாட் குட். கேஷ் ஃப்ளோ மிஸ்மேட்சிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஏன்னா இப்போ இஎம்ஐ கடன்றது வாங்கிறோம், இஎம்ஐ வருது, ரீபேமெண்ட் லோன் ஆப்ளிகேஷன் வருது. அது ஒரு பர்டிகுலர் டேட் வந்து நம்மளுடைய இன்கம்மை கவர் பண்ணுற மாதிரி வரணும். நமக்கு சேலரி, பிஸ்னஸ் இன்கமோ அல்லது ஒரு ரெகுலர் இன்கம் வந்து 10ஆம் தேதி அல்லது 10th or 12th வருதுன்னா நம்முடைய இஎம்ஐ வந்து 20th அல்லது 15th வரணும். சப்போஸ் 5ஆம் தேதி வந்துச்சுன்னா இந்த 5 டேஸை கவர் பண்ணுறதுக்காக நம்ம கடன் வாங்குற மாதிரி வரும். அதனால இந்த கேஷ் ஃப்ளோ மிஸ்மேட்சை நம்ம கடன் வாங்கும்போது அந்த டேட்டை சரியா வர மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ தூரம் தான் கடன் வாங்கலாம் அப்படின்னா நம்முடைய டெட் டு இன்கம் ரேஷியோங்கிறத கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து 1 lakh வருதுன்னா அப் டு 40,000 போகலாம், அல்லது 50% வரைக்கும் போகலாம். அப்படிங்கிறத ரீபேமெண்ட்டு, உங்கள் ரெகுலரிட்டி ஆஃப் இன்கம், அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் காம்போனன்ட், இதெல்லாம் வச்சு யூ ஹேவ் டு டிசைட் ஆன் இட். ஸோ இப்போ நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, என்ன மெத்தடில் கடன் வாங்குங்கிறத பார்க்கணும். செகண்ட் வந்து லோன் அமௌண்ட்டு வந்து இஎம்ஐயை டிசைட் பண்ணும். லோன் அமௌண்ட் அதிகமாக மந்த்லி ரீபேமெண்ட் அமௌண்ட்டும் அதிகமாகும். இது நம்முடைய டிடிஐ ரேஷியோவுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும். ப்ளஸ் இந்த இஎம்ஐ கால்குலேஷனை எக்ஸலில் ஈக்குவல் டு பிஎம்டி ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா இஎம்ஐடைய பிரின்சிபல் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அது மந்த் ஆர் மந்த் நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணுற பணமும் ஒன்றா வருதாங்கிறத கன்சிடர் பண்ணணும். ப்ளஸ் இந்த லோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் வித் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வரும். அது வந்து 1 year ரெஸ்ட், 1 year இன்ட்ரெஸ்ட், ரெஸ்ட் 1 year குவார்டர்லி அப்படிங்கிறது வரும். இந்த இது வந்து கம்பெனிஸ் இவங்கெல்லாம் பார்க்கும்போது இது முக்கியமாக பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வில் கெட் ரிவைஸ்டு பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி. ஸோ இப்போ நமக்கு வந்து இடையில வந்து சம் அமௌண்ட் நமக்கு வருதுன்னு வைங்க. சம் அமௌண்ட் வருதுன்னா அதை கடனை கட்ட யூஸ் பண்ணலாமா, அல்லது கடன் அப்படியே இருக்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு நிறைய பேருக்கு வரும். அப்போ நம்ம வாங்குகிற பணத்தில் ஒரு பணம் வரும்போது அந்த பணத்தில் கடனை கட்டினா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மிச்சமாகிறது ஒரு கால்குலேஷன். செகண்டு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற வருமானம் என்ன, ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி அதனுடைய ரெகுலாரிட்டியையும் அதில் உள்ள ரிஸ்கையும் கால்குலேஷன் பண்ணி
லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதோ அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறதோ நீங்கள் முடிவு எடுக்கலாம். ஓகே, அதான் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறமேட்டு மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்ட் என்னன்னா அந்த ஒரு இப்போ நம்மகிட்ட வந்து 1 கோடி ரூபா கடை இருக்கு, 40 லட்ச ரூபா பணம் வருது. 40 லட்ச ரூபாயை நம்ம இன்ட்ரெஸ்டா எவ்வளோ சேவ் ஆகுங்கிறத ரிலேட்டிவ் அமௌண்ட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதனால வர இன்கம் என்னங்கிறத பார்த்துட்டு யூ ஹவ் டு டிசைட் வெதர் இன்ட்ரெஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட் இன்கமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி நம்ம பணத்தை யூஸ் பண்ணணும். சரி, ஓகே, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்து நம்ம கடனை அடைக்கிறதுக்காக அதிகமான இன்கம் வருதுன்னா வி கேன் கோ ஃபார் தட். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட முடியாது இன்வெஸ்ட்மெண்ட்டு. பிஸ்னஸில் போடலாம், இல்லாட்டினா ஈக்விட்டி கேபிட்டலில் போடலாம். ஈக்விட்டி கேபிட்டலில் போட்டோம்னா அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஈக்விட்டி கேபிட்டலுங்கிறது லாங் டேர்மில் தான் ரிட்டர்ன் தரும். ஷார்ட் டேர்மில் தர்றது ரொம்ப ரேரு. இட்ஸ் நாட் டிபெண்டபிள். ஸோ இப்போ வந்து நம்ம கடன்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு 3 மெத்தட் மேஜராக சொல்கிறாங்க. ஒன்று வந்து அவினான்சி மெத்தட். உங்கள் கடனை பூரா லிஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்டெல்லாம் எடுத்துக்கோங்க. கடனில் எது ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வருது, லோனை மட்டும் பார்க்காதீங்க, இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பாருங்கள். முதல்ல அதை அடைங்க. கிரெடிட் கார்டாக இருக்கலாம், அல்லது வேறு பர்சனல் பாரோயிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி கடன்லாம் நீங்கள் அடைக்கிறதுக்கு பேர் தான் அவலாஞ்சி மெத்தட். இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் கணக்கு பண்ணும். இன்னொரு மெத்தட் வந்து ஸ்னோபால். ஸ்னோபாலில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கணக்கு பண்ணாரு, ஒன்லி லோன் அமௌண்ட் வரிசையாக கணக்கு பண்ணும். லோன் அமௌண்ட் எது வரிசை நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, சின்ன அமௌண்ட் லோன்லேருந்து பெரிய அமௌண்ட் லோன் வரைக்கும் அடைச்சி நீங்கள் வந்து ஒரு டெட் ஃப்ரீயாக நோக்கி நம்மளுக்கு கொண்டு போவோம். இன்ட்ரெஸ்ட்டை வந்து அது கணக்கில் எடுத்துக்கிறாரு. பிளிசியார்டுங்கிறது ரெண்டையுமே எடுத்துக்கிறோம். கடன் எவ்வளோ அதிகமாக இருக்குது, வட்டி எதில் அதிகமாக, இன்ட்ரெஸ்ட் எதில் அதிகமாக இருக்குது, ஒரு பாயிண்ட். அனதர் வச்சு லோன் அமௌண்ட் எது அதிகமாக இருக்குது, 2வது பாயிண்ட். இதில் எதை அடைச்சா நம்மளுடைய இப்போ சிலது வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும், ஹை இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அவருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் சிலதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கும், லோன் அமௌண்ட் பெருசாகிறதுனால யூ மே ஹாவ் டு பே மோர் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதை அடைக்கிறதுக்கு வரி பார்க்கணும். அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளிசிஆர். ஓகே, ஸோ இந்த மெத்தடை வச்சு நம்ம டிடிஐ ரேஷியோ பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு கடனை அடைக்கிறதுக்கு மெத்தடாக இருக்கான்னு பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சரியாக பண்ண முடியுமான்னு பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். எனக்கு சப்ஸ்கிரைப் தாரணி கேபிட்டல், முரளி தர்மராஜ் தாரணி கேபிட்டல் அப்படிங்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூ வில் கேவ் மோர் அண்ட் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.